இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யார் நீங்க? யார் வேணும்? ஐயா, என் பேரு தமிழரசி. ஜனகாம்பால் இருக்காங்கல்ல, அவங்களோட பேத்தி. சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இல்ல, உங்க கடை வாசல்ல ஒரு படம் மாட்டிருக்கீங்கல்ல, அந்த படத்துல இருக்கிறது. அது ஏன் பொண்டாட்டி தான்? அதுக்கு என்ன? அவங்க ஒரு பச்சை கலர் தோடு போட்டிருக்காங்கல்ல. ஓ, அந்த மாதிரி வேணுமா? அந்த மாதிரி டிசைன் இப்ப நான் பண்றது இல்லம்மா. இல்லங்கய்யா, அது எங்க ஜனாமா கல்யாணம் ஆன புதுசுல அடகு வச்ச தோடு. அது அத திரும்ப அவங்களால மீட்க முடியல. அந்த தோட அவங்க பல வருஷமா தேடிக்கிட்டு இருக்காங்க. ஓ, அவங்க வீட்டுக்காரர் பேர் என்ன? தங்கவேலு ஜனகாம்பால். அப்ப அந்த தோடுல இருக்கிற இனிஷியல் அதானோ? ஐயா, உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் நாங்க பணம் தரோம். அந்த தோடு எங்களுக்கு வேணும். எனக்கு தங்கம் என்ன ரேட் இருக்கோ அதை விட 3 மடங்கு கூட நாங்க கொடுக்கறோம். ப்ளீஸ், எங்களுக்கு அந்த தோடு மட்டும் கொடுக்கறீங்களா? இல்லம்மா, அதெல்லாம் விக்கிற பொருள் இல்ல. நீங்க முதல்ல கிளம்புங்க. ப்ளீஸ்ங்க, அது என்னோட ஜனமாவோட ரொம்ப சென்டிமெண்டான தோடு. அந்த தோட ரொம்ப வருஷமா தேடிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஐயா, ப்ளீஸ். அதுக்கு பதிலா அதே மாதிரி வேற தோடு கூட வாங்கி கொடுக்கறோம். எனக்கும் அந்த தோடு சென்டிமெண்ட் தான்மா. என் பொண்டாட்டிக்கு நான் முதல்ல வாங்கி கொடுத்த தோடு. அது ரொம்ப ராசியான நகமா. அது கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கைய ஓஹோன்னு மாறிச்சு. இப்ப வரைக்கும் அவ அந்த தோட தன் காதுல தான் போட்டிருக்கா. அதுதான் அவ அடையாளமே. நீ பாட்டுக்கு அந்த தோட கழட்டி கொடுன்னு கேக்குற. அது வெள்ளிக்கிழமை அதுவுமா? என்னமா நீ? என்னங்க, என்ன சத்தம்? யார் இவங்க? ஏதாவது பிரச்சனையா? ஐயா, எனக்கு புரியுது. ஆனா என் பாட்டிக்கு தாத்தா நினைவா இருக்கிறது அந்த தோடு மட்டும்தான். எங்க தாத்தா கல்யாணம் ஆகி 5 வருஷத்திலே இறந்துட்டாரு. அவர் கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி கூலி வேலை பார்த்துலாம் ஜனாமாக்கு ஆசையே இந்த தோட வாங்கி கொடுத்திருக்காரு. ப்ளீஸுங்கய்யா, உதவி பண்ணுங்க. முடியாதுன்னு சொல்றல, கிளம்புமா. சும்மா நின்னு வெறுப்பேத்திக்கிட்டு. என்னங்க, ஏதோ தோடு நகைன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் தான் இங்க பேசிக்கிறேன்ல, நீ போ, உள்ள போ. இந்த பாருமா, என் பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா பெரிய கலவரமே ஆயிடும். தெரியுதா? போ. ஐயா, இப்ப என்ன பண்றது தமிழ்? அவரு ரொம்ப விடாப்படியா இருக்காரு. கொடுக்க மாட்டாரு போலயே. முத்தமா, நான் தோடோட வரேன். நீங்க வீட்டுக்கு போங்க. இல்ல தமிழ், நீங்க கிளம்புங்க முத்தமா. ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாட்டை பண்ணுங்க, போங்க. சரி தமிழ், ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ணு. ம்.